ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். திவ்யதேச திருநாம அனுபவத்திலே இன்று நாம் 13வது திவ்ய தேசம் திருவிண்ணகர், அதாவது இன்று நாம் உப்பிலியப்பன் கோவில் என்று அழைக்கும் திவ்ய தேசத்தை காணலாம். இந்த திவ்ய தேசத்திலிருந்து அடியேன் ஒரு பாசுரத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த திவ்ய தேசத்தை 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளனர். ஒருவர் சுவாமி நம்மாழ்வார், இன்னொருவர் ஆழ்வார்களில் கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வார் அருளி செய்த அந்த பதிகத்திலிருந்து இப்பொழுது ஒரு பாசுரத்தை நாம் பார்க்கலாம். என்னப்பன் எனக்காய் இருளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பாரில் அப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. இந்த 2 ஆழ்வார்களுமே இந்த திவ்ய தரிசனத்தை உப்பிலியப்பன் என்று திருநாமமிட்டு அழைக்கவில்லை. இருவருமே இந்த க்ஷேத்திரத்தை திருவிண்ணகர் என்றே அழைத்தனர். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில் என்று சொன்னால் அது திருவரங்கத்தை குறிப்பது போல 108 திவ்ய தேசங்களில் 6 விண்ணகரங்கள் உள்ளன. விண்ணகரம் அப்படின்னா விண் நகரம், அதாவது விண் என்பது இந்த இடத்துல வைகுந்தத்தை குறிக்கும். வைகுந்தத்தை போன்று பெருமாள் இருக்கின்ற இடம் விண்ணகரம் எனப்படும். அந்த 6 விண்ணகரங்களிலே வேறு அடைமொழி எதுவும் கொடுக்காமல் விண்ணகர் என்று மட்டுமே சொன்னால் அது உப்பிலியப்பன் கோவிலைத்தான் குறிக்கும். இதை தவிர உள்ள மற்ற 5 விண்ணகரங்களை குறிப்பிடும்போது அந்த க்ஷேத்திரத்தினுடைய முழு பெயரையும் முழுதாக சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு இதே மாதிரி சகஸ்ரநாமம் என்று சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். வேறு ஏதாவது சகஸ்ரநாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் லலிதா சகஸ்ரநாமம், நிருசிம்ம சகஸ்ரநாமம், இப்படி கூட இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்ல வேண்டும். அதேபோல் திருவிண்ணகர் என்றால் அது உப்பிலியப்பன் கோவிலை குறிக்கும். மற்ற விண்ணகரங்களை குறிப்பிடும் பொழுது நந்திபுர விண்ணகரம், காழிச்சீராம விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம், அரிமேய விண்ணகரம் அல்லது பரமேஸ்வர விண்ணகரம் என்று அந்த இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும். இப்போது இந்த திருவிண்ணகர்ன்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம். உப்பிலியப்பன் என்ற பெயர் எப்படி வந்தது, அப்புறம் உப்பிலியப்பன் கோவில்ன்றது எப்படி வந்தது, இதுக்கெல்லாம் சரித்திரங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய இந்த பதிவு திருநாமம் சம்பந்தப்பட்டது. எனவே இப்பொழுது உப்பிலியப்பன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது திருவாய்மொழியில் கொஞ்சம் கான்டெக்ஸ்ட். திருவாய்மொழி இந்த பதிகம் திருவிண்ணகர் பதிகம் 6:3 நல்குரவும் செல்வம் என்று தொடங்குகின்ற பதிகம். இதற்கு முந்தைய திருவாய்மொழி பதிகத்தில், அதாவது திருவாய்மொழி 6:2 அதிலே மின்னிடையின் மடவார் என்று துவங்குகின்ற அந்த பதிகத்தில் சுவாமி நம்மாழ்வார் நாயகி பாவத்தில் இருக்கின்றார். எம்பெருமானை அவர் கூப்பிட எம்பெருமான் உடனே வரவில்லை. அதனால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்ததால் நாயகி நிலையில் உள்ள ஆழ்வார் எம்பெருமானிடம் ஊடல் கொள்கின்றார். அதாவது கொஞ்சம் பிரணய கலகம், இல்லைன்னா கோவிச்சுக்கிற மாதிரி கோவிச்சுக்கிறதுன்னு சொல்லலாமே. ஆழ்வாருக்கு பெருமாள் மேலே கொஞ்சம் கோபம். அதனால் நீ வேண்டாம் என்று பெருமாள் வரும்பொழுது தன்னுடைய அந்த முகத்தை திருப்பிக்கிறது, அந்த பக்கம் பார்க்கறது சொல்லுவோமே, அந்த மாதிரி நாயகி பாவத்தில் உள்ள ஆழ்வார் எம்பெருமானை உதறி தள்ளுகின்றார். இதை பார்த்த எம்பெருமான் ஆழ்வார்கிட்டக்க, உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? நீ என்னை உதறி தள்ளுகின்றாயே, உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்குத்தான் தெரியும். நான் உனக்கு வேண்டும், அதை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக ஆழ்வாரை அணைத்து கொள்ளுகின்றான். இப்படி வலுக்கட்டாயமாக தன்னுடைய கௌரவம் எல்லாம் போனால் போகிறது என்று ஆழ்வாரை அணைத்து கொண்டு ஒரு ஒப்பில்லாத தந்தையைப் போல காட்சி கொடுத்தான் பெருமாள்.
இப்படி ஒப்பில்லாத தந்தை, ஒப்பு இல் அப்பன். இந்த திருநாமம், க்ஷேத்திரத்திலே திருநாமம் ஒப்பிலியப்பன் கோயில் என்று பெயர் வந்ததன் காரணம், ஆழ்வார் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த பதிகத்தை அருளி செய்கின்றார். ஒப்பில்லா அப்பன் என்று சொல்கின்றார். இப்போது முதல் பதிகத்தில் சொன்ன ஊழல் தீர்ந்தது. ஆனாலும் வேறு சில விஷயங்கள் இந்த பதிகத்திலே உண்டு. இன்றைக்கு நாம் சொன்ன பாசுரத்திலும் உண்டு. அதாவது 2 பேருக்கும் அந்த ஊழல், அந்த கோபம் தீர்ந்து சுமூகமான ஒரு நிலைமை வந்தாலும் ஆழ்வாருக்கு வேறு ஒரு மனதிலே ஒரு உறுத்தல். இதை வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நைச்சியானுசந்தானம் என்றும் சொல்வார்கள். அதாவது எம்பெருமானுடைய பெருமைகளையும் மேன்மையும் ஆழ்வார் நினைத்து பார்த்தார். அதே சமயம் தான் எப்படி கீழ்மையானவன் என்று தன்னுடைய நிலைமையும் ஆழ்வார் நினைத்து பார்க்கின்றார். அப்போது ஆழ்வாருக்கு ரெண்டும் நன்னா புரிஞ்ச உடனே ஒரு விஷயம் விளங்குகின்றது. அதாவது உயர்ந்தவன் ஆழ்வாருடைய கீழ்மையும் பாராது அவனை அணைத்து கொண்டு அவனையும் மேன்மையன் ஆக்கியதால் ஆழ்வாருக்கு பெருமாளுடைய இன்னொரு கல்யாண குணம் வெளிப்படுறது. அதாவது அகட்டித்த கடனா சக்தி அப்படின்னு. அதாவது கட்டித்தம் அப்படின்னா கடுமை, முடிக்க முடியாததுன்னு அர்த்தம், முடியாத விஷயம். அகட்டித்த கடனா சக்தினா முடியாததையும் முடிக்கின்ற திறமை. இதை வேறு விதமாக பார்த்தால் எதிராக இருக்கின்ற பொருள்களையும் சேர்த்து வைக்கின்றது, இல்லைன்னா எதிரியையும் நண்பனாக்குகிறது. இந்த மாதிரி இந்த அகட்டித்த கட்டண சக்தி எதிராக இருக்கின்ற பொருள்களை ஒன்றாக சேர்த்து வைக்கும் சக்தி. இது எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணம். இந்த கல்யாண குணம் இந்த பதிகத்தில் விருத்த விபூதிகத்துவம் அப்படின்ற ஒரு வடமொழி சொல்லாலே அழைக்கப்படும். விருத்தம்னா ஆப்போசிட், ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத எதிரும் புதிருமான செயற்கள், பொருட்கள், நிலைகள், இது எல்லாத்தையும் சேர்ப்பவன் எம்பெருமான் என்று அவனுடைய கல்யாண குணம் தோற்ற இந்த பதிகத்தில் ஆழ்வார் முழுவதுமாகவே அருளி செய்கின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் முதல் 2 வரிகள் இந்த மாதிரி எதிரான குணங்களை பற்றி சொல்லி இது எல்லாவற்றையும் செய்பவன் எம்பெருமானே அப்படின்னு. உதாரணத்துக்கு முதல் பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுதே நல்குரவும் செல்வம் நரகம் சுவர்க்கவுமாய் ஆரம்பிக்கிறார். நல்குரவும்னா பாவர்ட்டி, செல்வம் அப்படின்னா வெல்த். பாவர்ட்டியில் இருக்க வைக்கிறவனும் அவன்தான், அவனே செல்வத்துக்கு அதிபதியாக ஆக்குபவதும் அவன்தான். இது உதாரணத்திற்கு சுதாமாவினுடைய கதை கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக இப்படி எதிரெதிருமான செயல்களை செய்பவன் எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய குணத்தை இந்த பதிகம் முழுவதும் சொல்லுகின்றார். சரி, இன்றைக்கு நாம் சொன்ன பாசுரத்தில் என்ன விசேஷம்? இவர் என்ன சொல்கிறார்? என் அப்பன் எனக்காய் அப்படின்னு முதல்ல அப்பாவை பற்றி சொன்னார். அடுத்தது என்னை பெற்றவளாய் அப்படின்னார். அப்பா அம்மாவை சொன்னார். 3வது இகுழாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இகுள் அப்படின்ற இகுளை அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தை. இந்த இகுளைன்ற தமிழ் வார்த்தைக்கு தோழி அல்லது செவிலித்தாய், இங்கிலீஷில் வேணும்னா ஃபாஸ்டர் மதர், இல்லைன்னா இந்த ஆற்றுலலாம் குழந்தைகளை, ரொம்ப பணக்கார ஆற்றுல குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்குனே, குழந்தைகளை வளர்க்கறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பெண்ணை தூரத்து சொந்தக்காரா யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு வளர்த்து வச்சுட்டு இருப்பார். அவளுக்கு இகுளை என்று பெயர். இப்போ இந்த அம்மாவுடைய குணம் அப்பாவிற்கு வராது, அம்மாவுடைய குணம் அந்த இகுளைக்கு வராது. அம்மா கருணையின் இருப்பிடம், பிறப்பிடம். அந்த ஃபாஸ்டர் மதர்கிட்டக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவள் 2 பேருமே நேர் ஆப்போசிட்னு சொல்லலாம். அப்போ ஆழ்வார் இன்று 3 விஷயங்களை சொல்லி, அதாவது அப்பா, அம்மா, தோழி, இல்லைன்னா ஃபாஸ்டர் மதர். இந்த தமிழ் இலக்கியத்தில் தோழின்னு சொல்லுவாள், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இகுலேன்றதுக்கு செவிலித்தாயின்னு பொருள் நிர்வாகம் பண்ணுவார். அப்போது இங்கே 1 2 இல்லை, 3 விதமான வித்தியாசமான குணங்களையும் சேர்ப்பவன் எம்பெருமான் அப்படின்னு ஆழ்வார் என்னப்பன் எனக்காய் இகுழாய் என்னை பெற்றவளாய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முக்கியமான இந்த திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் இந்த பாசுரத்தில் திருவிண்ணகர்னு சொன்னார். அதாவது என்னப்பன் எனக்காய் இகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொதில் சூழ் பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு இன்னொரு திருநாமம் சொன்னார்.
தன் ஒப்பார் இல் அப்பன், அதாவது ஒப்பாரில் அப்பன், ஒப்பிலியப்பன் ஒரு திருநாமத்தை சொன்னார். இன்றைக்கு இந்த பாசுரத்தில் நம்ம பார்க்க போவது என்னன்னா, அந்த க்ஷேத்திரத்தில் 5 பெருமாள்கள் உள்ளனர். இந்த 5 பெருமாள்களுக்கும் ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரத்திலிருந்து வந்த திருநாமங்கள் தான். அதுக்காகத்தான் இந்த பாசுரத்தை அடியேன் தேர்ந்தெடுத்தேன். முதல்ல மூலவருக்கு ஆழ்வார் சூட்டிய திருநாமம் தன் ஒப்பாரிலப்பன், இல்லைன்னா ஒப்பிலியப்பன் கோவில். இன்றைக்கு உப்பிலியப்பன், உப்பு இல்லாத பண்டங்களை அந்த கோவில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அது மாதிரி எல்லாம் ஒரு சரித்திரம் சொல்கிறா. நமக்கு அந்த சரித்திரம் இன்றைக்கு தேவையில்லை. ஒப்பிலியப்பன் என்ற திருநாமத்தை மட்டும் நம்ம முதல்ல பார்க்கலாம். பெருமாளுடைய திருநாமம், மூலவருடைய திருநாமம் ஒப்பிலியப்பன். சரி, ஆழ்வார் இன்னும் 4 திருநாமங்களை சொன்னார். என்னது? பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன்னு 4 திருநாமங்களை சொன்னார். இந்த 4 திருநாமங்களும் இந்த கோவிலிலே பெருமாளுக்கு சூட்டப்பட்டன. இந்த பொன்னப்பன் அப்படின்றவர் பூமி தேவி தாயாருடன், அதாவது உற்சவராக இருக்கின்றார். அப்போ இந்த க்ஷேத்திரத்திலே உற்சவருடைய திருநாமம் பொன்னப்பன், அதாவது பூமி தேவி நாயிகா சமேத பொன்னப்பன் சொல்லிடலாம். அடுத்தது, இந்த உற்சவர் முன்னாடி சின்னவராக ஒரு பெருமாள் ஒருத்தர் இருப்பார். அது பேரன்னு கூட சொல்லலாம். இந்த சின்னவராக இருக்கின்ற பெருமாள் முத்தப்பன் என்று பெயர் அவருக்கு. இந்த உதாரணத்துக்கு சைனோற்சவமெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ சைனோற்சவத்தை நம்ம பார்க்கலாம். ராத்திரி 10 மணிக்கு கோவிலில் இருந்தேன்னா சைனோற்சவத்தை அனுபவிக்கலாம். அந்த உற்சவரின் முன்னே இந்த சின்ன சைனோற்சவ பெருமாள் முத்தப்பன் இருப்பார். இவருக்கு சைனோற்சவத்தன்னைக்கு அன்றைக்கி தான் பிரசாத நைவேத்தியம், அந்த உற்சவ பிரசாதம்லாம் அப்போ தான் அவருக்கு தான் நடக்கும். அடுத்தது, இந்த பிராகாரத்துக்கு வெளியே 2 சந்நிதிகள் உள்ளன. ஒரு பக்கம் என்னப்பன் சந்நிதி, இன்னொரு பக்கம் மணியப்பன் சந்நிதி. அப்போ ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பெருமாளுடைய திருநாமங்கள் 5 திருநாமங்கள் சொன்னார். என்னது? தன்னொப்பாரிலப்பன், பொன்னப்பன், முத்தப்பன், என்னப்பன், மணியப்பன். இவை அனைத்தையும் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அருளி செய்தார். ஆக இந்த திவ்ய தேசத்திற்கு இது ஒரு முக்கியமான பாசுரம். அடியேன் தாசன், ஸ்ரீமதே ராமானுஜாயமா. அடுத்தது திருநறையூர் நாச்சியார் கோவிலை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.